வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை, தொடர்ந்து வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் ஆக்கப்பணிகள் குறித்து கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் முனைவர் கு ராமசாமி அவர்கள் தரும் விளக்கத்தினை காணலாம். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. குறைந்த செலவில் மண்ணில்லா பசுந்தீவன வளர்ப்பு குறித்து தேனி மாவட்டம் சில்லமரத்துப்பட்டி கிராம விவசாயி வி மணிமாலா தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் தேன்கூடு வள ஆதாரம் மற்றும் சேவை மைய செயல்பாடுகள் குறித்து KP கவிதா தரும் விளக்கம். தொடர்ந்து வேளாண் சந்தையில் மதுரை சொக்கிக்குளம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் மலைப்பிரதேச மண்டலத்திற்கான வானிலை அறிவிப்பு, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. கால்நடைகளுக்கு பசுந்தீவனம் மிகவும் ஆரோக்கியமான உணவாகும். பசுந்தீவனத்தை குறைந்த செலவில் சாகுபடி செய்ய தேனி மாவட்ட உழவர் பயிற்சி மையம் வழிகாட்டி வருகிறது. அந்த வகையில் குறைந்த செலவில் மண்ணில்லா பசுந்தீவன வளர்ப்பில் உழவர் பயிற்சி மைய வழிகாட்டுதலுடன் ஈடுபட்டு வரும் தேனி மாவட்ட சில்லமரத்துப்பட்டி கிராம விவசாயி வி மணிமாலாவிடம் இது குறித்து கேட்டபோது, இப்போ நான் பேசுகிறது மண்ணில்லா தீவன வளர்ப்பை பற்றி சொல்ல போகிறேன் உங்களுக்கு. இது ஒரு பெரிய டெக்னாலஜி எதுவும் கிடையாது. ரொம்ப எளிமையான விஷயந்தான். இது மக்காச்சோளத்தை ஊற போட்டு முளை கட்டி அதை ட்ரேயில் பரப்பி வச்சு அது தேவையான ஹுமிடிட்டியில் வச்சுருந்து 7 நாள் வளர வச்சு மாடுகளுக்கு கொடுக்குறதா. அது எப்படின்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு ட்ரேக்கு 300 கிராம் மக்காச்சோளத்தை ஊற போடணும். 10 ட்ரேக்கு வேணும்னா 3 கிலோ மக்காச்சோளத்தை ஊற போட்டு 24 மணி நேரம் ஊறின பிறகு ஒரு கோணி சாக்கில் கட்டி வச்சிடணும். தண்ணியை வடியை விட்டுட்டு மறுபடியும் 24 மணி நேரம் கழிச்சா சின்னதாக முளை கட்டிடும். அதை எடுத்து ட்ரேயில் 10 ட்ரேக்கு ஈவனாக பரப்பி விட்டுறணும். பரப்பி விட்டுட்டு இந்த அறையில் கொண்டு வச்சு தேவையான ஹுமிடிட்டி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்புறம் 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தண்ணி அடிக்கணும். நாங்கள் தண்ணி அடிக்கிறதுக்கு ஆட்டோமேட்டிக்கு தான் வச்சுருக்கோம். 2 மணி நேரத்துக்கு கூட 3 நிமிஷம் அதான் தண்ணி அடிச்சிடும். இப்போ 7 நாள் கழித்து பார்த்தா நல்ல உயரமாக நல்லா வளர்ந்துடும். அதை எடுத்து அப்படியே மாட்டுக்கு கொடுத்துக்கலாம். நல்ல சத்தான தீவனம். வருஷம் பூரா நமக்கு பச்சை தீவனம் கிடைக்கும். ஒரே மாதிரி தீவனம் கிடைக்கும். விவசாயம் பண்ணுறதுக்கு நமக்கு இடம் நிறையா வேணும். ஆனால் இது இடம் பத்தாதவங்க, இடம் இல்லாதவங்க மொட்டை மாடி எல்லா இடத்துலையுமே செய்யலாம். செங்குத்தான விவசாய முறை. இதில் ஒரு 100 கிலோ உற்பத்தி பண்ணுறதுக்கு 10க்கு 10 ரூம் இருந்தால் போதும். அதில் செங்குத்த ட்ரேகளை செல்ஃபில் ரெடி பண்ணி அதில் ட்ரே போட்டு அதில் செய்கிறது. இதில் மண் இல்லை, இது விதையில் இருக்கிற சத்தும் தண்ணியும் வச்சே இந்த செடி வளர்ந்துடும். நமக்கு தேவையான சத்தோடு அது வளர்ந்துருது. ட்ரேயில் தண்ணி தேங்காமல் இருக்கிறதுக்காக ட்ரேயில் ஒரு 7-8 ஓட்டை போடணும். தண்ணி நிறையா இருந்தாலும் இது அழுகல் விழுகும். அழுகல் விழுகிறதுக்கு இன்னொரு காரணம், அந்த மக்காச்சோள விதையில் உடஞ்ச விதை கெட்ட விதையெல்லாம் இருக்கும். அதெல்லாம் எடுத்துகிட்டு தான் நம்ம ஊற போட்டு போடணும். இல்லைன்னா கெட்ட விதையெல்லாம் இருந்துச்சுன்னா அழுக ஆரம்பிச்சிடும். அது மாட்டுக்கு கொடுக்க முடியாது. சூரிய வெளிச்சம் நேரடியாக படக்கூடாது. அதனால அந்த அறையை சுற்றி
வெளிச்சம் இருக்கணும், ஆனால் நேரடியாக படக்கூடாது. அதனால் பிளாஸ்டிக் சீட்டு போட்டு கவர் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாக. முக்கியமான காரணம் இதுக்கு வந்து ஹியூமிடிட்டி கரெக்டாக இருக்கணும், டெம்பரேச்சர் வந்து கரெக்டாக இருக்கணும். தரைக்கடியில் மண் போட்டு அது எப்போ ஈரமாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு தேவையான ஈரப்பதம் கிடைக்கும் வளர்கிறதுக்கு. அந்த ஈரப்பதத்தில் தான் செடி வளருது. ஹியூமிடிட்டி எவ்வளோ இருக்கணும்னா 25 டிகிரி வெப்பமும் 85 டிகிரி ஈரப்பதமும் இருக்கணும். இது நம்ம வெயில் காலம் குளிர்காலம் எல்லா காலத்துலேயும் இந்த ரூம் வந்து நம்ம பிளாஸ்டிக் சீட்டு போட்டு மறைச்சி வச்சுருக்கறனால கரெக்டாக இருக்கும். எல்லா காலத்துலையும் ஒரே மாதிரி செடி நமக்கு கிடைக்கும். நோய் தாக்குதல் எதுவுமே வர்றதுக்கு சான்ஸ் கிடையாது. அந்த முளைக்காத விதைகளை மட்டும் நம்ம நீக்கிட்டால் நல்லா வளர்ந்துடும், நோயே வராது. வேறு எந்த மருந்து எதுவும் அடிக்க வேண்டியதில்லை, வெறும் தண்ணி மட்டும் போதும். தண்ணி மட்டும் கரெக்டாக அடிச்சுட்டே இருக்கணும். இதோட உற்பத்தி செலவு 1 கிலோ மக்காச்சோளம் 12 ரூபாய் கிடைக்குது மார்க்கெட்டில். 1 கிலோ போட்டோம்னா நமக்கு 8 மடங்கு இது பசுந்தீவனம் கிடைக்கும். அந்த பசுந்தீவனத்தை நம்ம தனிப்பட்டு நேரடியாக அப்படியே மாட்டு கொடுக்கலாம், வேறு தீவனத்தோட கலக்க வேண்டியதில்லை, அப்படியே கொடுக்கலாம். மகளிர் வந்து வீட்டில் ஓய்வு நேரத்தில் இருக்கும்போது செய்யலாம். வீட்டில் அவங்கவுங்க வீட்டில் ரூம்லேயே செய்யலாம். இது மாதிரி ஆடு கோழி மாடு எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். இப்போ நாங்கள் 3 மாட்டுக்கு சின்ன அளவில் செஞ்சிட்ருக்கோம். நீங்கள் பெரிய அளவில் வேணும்னாலும் 10 மாடு 20 மாடுக்கும் செய்யலாம். இப்போ நான் இந்த 2 வருஷமாக இது பயன்படுத்திகிட்ருக்கேன். இது போட்ட பிறகு மாடு நல்லா ஆரோக்கியமாக இருக்குது, பாலும் நல்லா தரமான பாலாக இருக்குது. இதுக்கப்புறம் மாட்டுக்கு ஒரு நோய் வர்றதில்லை, செனை பிடிக்கிறதும் லேசாக பிடிக்குது. அதனால் நீங்களும் மகளிர் பெரிய இடம் வேணும்னு இல்லை, அவங்கவுங்க வீட்லேயே செஞ்சுக்கலாம், செஞ்சு பயனடையலாம். மேலும் விவரம் பெற விவசாயி வி மணிமாலா அவர்களை 08789729002 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இனிய சுவை கொண்ட தேன் மருத்துவ குணங்கள் நிறைந்ததால் அதன் தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. ஆகவே வணிக ரீதியில் தேன் உற்பத்தி செய்யவும் அதற்கு ஆதாரமான தேன்கூடு பராமரிப்பு குறித்தும் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் கள்ளிப்பட்டி தேன்கூடு வள ஆதாரம் மற்றும் சேவை மைய செயல்பாடுகள் குறித்து அதன் மேலாளர் KP கவிதா தரும் விளக்கம். இந்த தேன்கூடு வளாதாரம் மற்றும் சேவை மையம்ங்கிறது பார்த்திங்கன்னா மைரடா KVK ஈரோடு மாவட்டத்துக்கான மைரடா வேளாண் அறிவியல் நிலையத்தின் மூலமாக இங்கே டிஎன்பாளையம் வட்டாரத்துக்காக ஆரம்பிக்கப்பட்ட இந்த அமைப்பு வந்து மைரடா KVKவின் உதவியோடு இங்கே வந்து நாங்கள் செயல்பட்டுட்டு வரோம். இந்த தேன்கூடு வளாதாரம் மற்றும் சேவை மையத்தில் 100 விவசாய குழுக்கள், அதாவது விவசாய குழுக்கள், மகளிர் சுயஉதவி குழுக்கள், கூட்டு பொறுப்பு குழுக்கள், இப்படி 100 குழுக்கள் வந்து இங்கே ஒருங்கிணைந்து கூட்டமைப்பு மூலமாக வந்து உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து நிர்வாக குழு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்து அதன் மூலமாக இங்கே வந்து செயல்பட்டுட்டு வரோம். இந்த நிர்வாக குழு உறுப்பினர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஒவ்வொரு பஞ்சாயத்துலேருந்தும் ஒரு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்து அந்த உறுப்பினர்கள் மூலமாக இந்த மாதம் ஒரு தடவை இங்கே ஒரு தடவை மீட்டிங், மாதமாவது 28ஆம் தேதி இந்த நிர்வாக குழு உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெறும். அந்த கூட்டத்தில் வந்து அந்தந்த பகுதி பஞ்சாயத்துலேருந்து வர்ற நிர்வாக குழு உறுப்பினர்கள் அந்த பகுதியில் என்னென்ன வேணும், அந்த பகுதி மக்களுக்கு என்னென்ன சேவைகள் வேணும் அப்படிங்கிறத வந்து இங்கே தெரிவித்து அதன் மூலமாக வந்து இங்கே மாதம் ஒரு தடவை மீட்டிங்கில் தீர்மானம் நிறைவேற்றி அதன் மூலமாக நாங்கள் வந்து இந்த பகுதி மக்களுக்கு சேவை செஞ்சுட்டு வரோம். அது இல்லாமல் மைரடா KVK மூலமாக வர தொழில்நுட்ப உதவிகள், இடுபொருள் உதவிகள், இதெல்லாமே இந்த பகுதி டிஎன்பாளையம் வட்டாரத்துக்கு மக்களுக்கு தேவையான உதவிகளையெல்லாம் இந்த மைரடா KVK மூலமாக வர உதவிகளையெல்லாம் நாங்கள் இங்கே வாங்கி கொடுத்துட்ருக்கோம். இப்போ எங்கள் பகுதியில் பார்த்திங்கன்னா CRP, அதாவது ஊக்குநர்கள் இங்கே ஒவ்வொரு பஞ்சாயத்து பகுதியாக ஒரு ஊக்குநர்களை நாங்கள் தேர்ந்தெடுத்து அவங்க மூலயமா வந்து குழுக்களை பராமரிக்கிறதுனால குழுக்களினுடைய புத்தகங்கள் பராமரிப்பு இது எல்லாமே வந்து அந்த குழுக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செஞ்சு கொடுக்குறது இது எல்லாமே வந்து அந்த ஊக்குநர்கள் மூலமாக நாங்கள் இங்கே செயல்படுத்திட்டு வரோம். இப்போ எங்கள் பகுதிக்கு 4 ஊக்குநர்கள் இருக்காங்க. இப்போது நாங்கள் தேன்கூடு வளாதார மையம் மூலமாக இப்போ நர்சரி ஒன்று போட்டிருக்கோம். நர்சரியில் வந்து அந்த சீசனுக்கு தேவையான மிளகாய் நாற்று, தக்காளி நாற்று, அது தேவையின் அடிப்படையில் நாங்கள் இங்கே உற்பத்தி செஞ்சு கத்திரி நாற்று இது எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் விவசாயிகளே நேரடியாக வந்து எங்ககிட்ட இந்த மாதிரி முருங்கை நாற்று வேணும், அதே மாதிரி கருவேப்பிலை நாற்று வேணும் அப்படின்னா அவங்க தேவை என்னவோ அது தேவை கேட்டு அந்த நாற்று விதையெல்லாம் சோர்ஸ் பண்ணி நாங்கள் எங்கேருந்து வாங்கி அதை பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. இது போக மைரடா KVKலேருந்து வர இடுபொருட்கள் சூடோமோனாஸ், விரிடி,
பனானா பூஸ்டர், வெஜிடபிள் பூஸ்டர் இந்த மாதிரி இடுபொருட்கள் எல்லாமே இங்கே வாங்கி கொடுக்குறோம். இதில் வந்து சூடோமோனாஸ், ட்ரைகோடர்மா விரிடி இந்த ரெண்டும் நாங்கள் மதர் கல்ச்சர் மட்டும் மைராடா கேவிகேலேருந்து வாங்கிட்டு இங்கே இருக்கிற மகளிர் சுய குழுக்கு ஒரு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் விதத்தில் இங்கேயே நாங்கள் தயார் பண்ணி அதையே பேக்கெட் பண்ணி எல்லா அதுக்கு தேவையான அந்த கரெக்டான மாய்ஸ்சரிங்கில் அதை கரெக்டாக பேக்கெட் பண்ணி மேனுஃபேக்சரிங் இதெல்லாமே பண்ணி கரெக்டான இதில் மாய்ஸ்சரிங்கில் பண்ணி பேக் பண்ணி கொடுக்குறது. இங்கே மகளிர் சுய குழுக்களுக்கு அதுக்கான பயிற்சிகள் வந்து மைராடா கேவிகேலேருந்து கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த குழுக்கள் வந்து அதை பயன்படுத்தி அவங்களுக்கு ஒரு வருமானம் தரக்கூடிய வகையில் அந்த தொழிலை செஞ்சிட்ருக்காங்க. டான்வாஸ்லேருந்து கிராண்ட் சப்ளிமெண்ட் வேணுங்கிறவங்களுக்கும் எஃப்எல்டி ப்ரோக்ராம் மூலமாக மைராடா கேவிகேலேருந்து கொடுத்தாங்க. அதுவும் இந்த பக்கம் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி தாது உப்பு கட்டி, தாது உப்பு பவுட்ரு அது எல்லாமே இங்கே செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். இதில் மகளிர் குழுக்களுக்கு வந்து தாது உப்பு கட்டி தயாரிக்கிறது எப்படி அப்படிங்கிற ஒரு ட்ரைனிங்கும் செஞ்சு கொடுத்து அதுலேயும் வந்து தாது உப்பு கட்டி தயாரித்து இங்கே வந்து முக்கியமாக கால்நடை வளர்ப்பு 2வது முக்கிய தொழிலாக இந்த பகுதியில் நடைபெற்றிருக்கு. அது வந்து ஊக்குவிக்கிறதுக்காக இப்போ நாங்கள் JLG நபார்டுனுடைய கூட்டு பொறுப்பு குழு அந்த குழுவை ஃபார்ம் பண்ணி அந்த குழு உறுப்பினர்கள் வந்து கால்நடை வளர்ப்பில், அதாவது ஆடு மாடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு இதில் வந்து அதிகமாக இருக்காங்க. அந்த குழுக்களுக்கு நபர்களுக்கு தேவையான இப்போ ஆடு மாடு வளர்க்குறவங்களுக்கு தாது உப்பு கட்டி அதிகமாக தேவைப்படுது. அதையே தயாரிக்கிறதுக்கான முயற்சியிலையும் நாங்கள் இப்போ செயல்பட்டுட்டு வரோம். தாது உப்பு கட்டி தயாரிக்கிறதுல வந்து கூட்டு பொறுப்பு குழு உறுப்பினர்களை இணைச்சு அதில் செயல்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இப்போ நாங்கள் பண்ணிகிட்ருக்கோங்க. மாடு வளர்ப்பு அதே மாதிரி குழு அவங்கவுங்க 1, 2 அந்த மாதிரி வச்சுட்டு இருந்தது. இப்போ அந்த பண்ணைத்திடல் ஒருங்கிணைந்த பண்ணை திட்டம் அப்படிங்கிறது மைராடாவினுடைய அந்த திட்டத்தின் மூலமாக இப்போ நாங்கள் வந்து ஒருங்கிணைந்த பண்ணை திட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பகுதியில் அறிமுகப்படுத்தி செயல்படுத்திட்டு வரோம். அதன் அடிப்படையில் வந்தீங்கன்னா இப்போ இயற்கை விவசாயத்துக்கு மாறின ஒரு விவசாயிகளோட எண்ணிக்கை ஓரளவுக்கு கொஞ்சம் அதிகமாகவே ஆயிருக்காங்க. மாட்டினுடைய கழிவுகள் எல்லாம் எந்த அளவுக்கு நம்மளோட வயல்வெளிக்கு பயன்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறதுனுடைய அவேர்னஸ் கொடுத்துட்டு அதுக்கும் வந்து நாங்கள் ஊக்குநர்களை பணியில் வச்சு அவங்க மூலமாகவும் அதை பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சில விவசாயிகள் வந்து மாட்டுப்பண்ணையும் டெவலப் பண்ணி அது மூலமாகவும் பயிர்களுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு மருந்து இல்லாத பொருட்களை தயார் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் தெரியப்படுத்தி அது மூலமாக இப்போ வந்து கொஞ்சம் இடுபொருள் செலவெல்லாம் குறைச்சி உற்பத்தி அதிகப்படுத்துகிற அளவுக்கு பண்ணிகிட்ருக்காங்க. அந்த IFS திட்டத்தின் மூலமாக அதை பயன்படுத்தி பண்ணிகிட்ருக்காங்க. மேலும் விவரம் பெற KP கவிதா அவர்களை 0992555081 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். வேளாண்மையாளர்களுக்கு ஓர் நற்செய்தி. எதிர்வரும் 6/6/2015 சனிக்கிழமை தோறும் காலை 11 மணி முதல் 11:55 வரை உங்களுக்கான நேரலை நிகழ்ச்சி வேளாண் களம். இந்நிகழ்ச்சியில் வேளாண் விஞ்ஞானிகள், தொழில்நுட்பாளர்கள், அரசு துறை அலுவலர்கள், கால்நடை பல்கலைக்கழக விஞ்ஞானிகள், கால்நடைகளுக்கான தீர்வுகள், ஆலோசனைகள், மீன் வளம் பற்றிய புதிய தொழில்நுட்பங்கள், விஞ்ஞானிகள் அவர்கள் தரும் தொழில்நுட்ப ஆலோசனைகள், மண் நிர்வாகம், நீர் நிர்வாகம், உர நிர்வாகம், பயிர் பாதுகாப்பு, பயிர் வகைகள், வேளாண் காடுகள் அமைத்தல், பட்டுப்புழு உற்பத்தி மற்றும் மல்பெரி சாகுபடி, தோட்டக்கலை துறையில் ஏற்படும் பிரச்சனைகள், உற்பத்தியினை சந்தைப்படுத்துதல், உள்நாட்டு வெளிநாட்டு ஏற்றுமதி வாய்ப்புகள், இவைகளோடு வங்கிகளின் பணிகள் என உங்களுக்காக வேளாண் களம் எதிர்வரும் சனிக்கிழமை தோறும் 11 மணி முதல் 11:55 வரை நேரலையில் இடம்பெறுகிறது. இந்நிகழ்ச்சியில் பங்கு பெறுங்கள், பயன்பெறுங்கள். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். இந்தாங்க வேற ஏதாவது போதும். அட இது என்னப்பா இவ்வளவு குறைவா ரசாயன உரமா? விவசாயத்தை விட போறீங்களா? விவசாயத்தை இல்ல, அறியாமைய விடுறேன். மண் பரிசோதனை செஞ்சேன். இனிமே அண்ணே எத்தனை அவசியமோ அத்தனை உரம் தான் நிலத்துல போடுவேன். ஆமா விவசாய சகோதரர்களே, இன்றே உங்கள் மாவட்டத்தின் அருகில் உள்ள மண் பரிசோதனை கூடத்தில் உங்கள் மண்ணை பரிசோதியுங்கள். மண் சத்து, ஈரப்பதம், செடி வளர்ச்சியை சரிபார்த்து அவசியத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே சத்துக்களை போடுங்கள். மேலும் சல்பர், ஜிங்க் மற்றும் போரான் போன்ற நுண்சத்துக்களையும் சரிபார்க்க மறவாதீர்கள். ரசாயன உரம் மற்றும் ஆர்கானிக் உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நில வளத்தை பராமரியுங்கள். உற்பத்தியை பெருக்குங்கள், செலவை குறையுங்கள், அந்நிய செலாவணியை சேமிக்க உதவிடுங்கள். கூடவே மெதுவான வேகத்தில் நைட்ரஜனை அளிக்கும் உரங்கள், அதாவது வேம்பு தடவிய யூரியா போன்றவற்றை பயன்படுத்துங்கள். யூரியாவை இலைகளின் மேல் தெளியுங்கள். ஆஹா, நீ நெசமாவே புத்திசாலி ஆயிட்டப்பா.
மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாவட்ட வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கால் சென்டரை. இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் மதுரை சொக்கிக்குளம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 8 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 50 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 82 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 1 கிலோ 12 ரூபாய்க்கும், பீன்ஸ் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், கறிவேப்பிலை 1 கிலோ 16 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 72 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 26 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. மலைப்பிரதேச மண்டல பகுதிகளான நீலகிரி மற்றும் கொடைக்கானல் ஆகியவற்றில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்சமாக 18 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 86.3% காற்றின் வேகம் மணிக்கு 3.2 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 29.8%, மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 18%, மழையின் அளவு 1.7 மில்லிமீட்டராகவும், சூரிய கதிர்வீச்சு 496.1 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 856.7 ஹெப்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 3.7 இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வட தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் லேசான மழையும், தென் தமிழகத்தில் லேசானது முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று தெற்கு மற்றும் தென்மேற்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம். ஏப்பா கருப்பா, விதை வாங்குன, பூச்சி மருந்து வாங்குன, இப்ப உரம் வாங்கியிருக்க. இவ்வளவுத்துக்கும் பணம் எங்க இருந்துப்பா வருது? முருகா, இப்ப நான் பணத்தை பத்திக்கான கவலையே பறதில்ல. ஏன்னா என்கிட்ட தான் கிசான் கிரெடிட் கார்டு இருக்கு. கார்டு? இது என்னப்பா? அதாவது இது பேங்க்ல கொடுக்குறாங்க. இந்த கார்டை வச்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு நம்ம நிலத்துக்கு என்னென்ன சாமான் தேவையோ. அப்படியா? எனக்கும் ஒரு கார்டு வாங்கி கொடுப்பா. அப்படியா? பக்கத்துல இருக்கிற பேங்க்கு போ, கார்டை வாங்கிக்க, நிறைய லாபம் அடைஞ்சிரு. வேளாண்மை பல்கலைக்கழகம். மேற்கு தொடர்ச்சி மலைசாரலில் அமைய பெற்றுள்ள இப்பல்கலைக்கழகம் சென்னையிலிருந்து இடம்பெயர்ந்து இன்றளவு ஆழமரம் போல் விழுதுவிட்டு பறந்து விரிந்துள்ளது. வேளாண்மைக்கான கல்வி, விரிவாக்கம் மற்றும் ஆராய்ச்சி ஆகியவற்றினை தனது சுற்றுப்பாதையை வேளாண் பெருமக்களுக்கு வழங்கி வருகின்றது. இன்று இப்பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் முனைவர் கு. ராமசாமி அவர்கள் இப்பல்கலைக்கழகம் ஆற்றி வரும் பணிகள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து விவரிக்கின்றார். இந்த பல்கலைக்கழகம் துவங்கப்பட்ட காலத்திலிருந்து துறைகளாக பிரிக்கப்பட்டு கல்லூரிகளாக, வளாகங்களாக, ஆராய்ச்சி நிலையங்களாக பல்வேறு நிலைகளில் நாங்கள் பணியாற்றி வந்திருக்கின்றோம். இந்த பணியை ஆற்றுகின்ற பொழுது எங்களுடைய கண்டுபிடிப்புகளை உழவர்களுக்கு எடுத்து சென்று பயன்பாட்டிற்கு உட்படுத்த வேண்டும் என்றுதான் இதுகாரும் இயங்கி வந்திருக்கின்றோம். குறைந்த இடுபொருளை கொண்டு குறைந்த நிலத்தில் குறைந்த பணியாட்களை பயன்படுத்தி அதிக அளவு உற்பத்தியை உருவாக்க வேண்டிய காலத்திலே இருக்கின்றோம். பாசிப்பயிரை எடுத்துக்கொண்டு 55 நாட்களில் ஒரே நேரத்தில் முதிர்வுக்கு வருகின்றது போன்ற ஒரு ரகத்தை உருவாக்கி இருக்கின்றோம். அந்த ரகம் விவசாயிகளை சென்றடைந்தவுடன் சாதாரணமாக நெல் அறுவடை இயந்திரத்தை வைத்து ஒரே நாளிலே அறுவடை செய்ய முடியும். அதே போன்று மதுரையிலிருந்து ஒரு உளுந்து, மதுரை 1 என்ற உளுந்தை விவசாயிகள் மத்தியிலே கொடுத்திருக்கின்றோம். அதனுடைய முக்கிய குணம் என்னவென்று சொன்னால்,
திருச்சி 3 என்ற நெல் ரகத்தோடு இணைந்து நல்ல சுவையான இட்லியை கொடுப்பதோடு அதிக அளவு வடையை உருவாக்குவதற்கும் பயன்பாடாக இருக்கிறது. ஆக இது 2 தேவைகளையும் சேர்த்து பயிரிடுகின்ற பொழுது அது ஏற்றுமதி பொருளாகவும் நமக்கு ஒரு வாய்ப்பை தருகின்றது. ஆகவே இந்த ஆண்டு பருப்பு உற்பத்தியில் நாம் முன்னிலை வகிப்பதற்கு இந்த 2 ரகங்களும் துவரையிலே நடவு முறையை கொண்டு வந்ததும் தான் மூல காரணம். இதற்கு என்னென்ன உத்திகளை அதிகமாக நாம் உழவர் மத்தியிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று தெரிந்தவுடன் நாங்கள் பருப்புக்கும் பச்சை பயிறுக்கும் உளுந்துக்கும் பூக்கள் உதிராமல் நிலைத்து நின்று பூச்சிகள் தாக்காத வகையில் பல்ஸ் பூஸ்டர் என்ற ஒரு மருந்தை உருவாக்கி உழவர் மத்தியிலே கொண்டு போய் அவர்கள் பயன்பாட்டிற்கு வைத்தோம். இவை எல்லாம் சேர்ந்து இன்றைக்கு தமிழகத்திலே காவிரி படுகையிலே எங்கெல்லாம் கிணற்று பாசனத்திற்கு வாய்ப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் ஒரு ஏக்கருக்கு 1 லட்சம் ரூபாய் கிடைக்கின்ற வகையில் எங்களுடைய தொழில்நுட்பம் உதவி இருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். அது மட்டுமல்ல, சாதாரணமாக விளைநிலங்களிலே நீர் உள்ள இடங்களில் நாம் எப்போதும் போல நெல்லை பயிரிட முடியும். மானாவாரி நிலங்களில் யாருமே உரமிடுவது அதிகமில்லை. அந்த வகையான நிலங்களில் உரமிடுவதற்கு பதிலாக நாம் பசுந்தாழ் உரத்தை எப்படி செயல்படுத்தினால் அவர்களுக்கு உரத்தை அளிக்க முடியும் என்பதை கண்டறிவதற்காக 3 வரிசைகளில் நாற்றை பயன்படுத்தி 4வது வரிசையில் பசுந்தாழ் உரத்தை பயிரிடுகின்ற பொழுது 25லிருந்து 30 நாட்கள் கழித்து அதை நிலத்திலே சேர்க்கின்ற பொழுது தேவையான 25% உரம் உரச்சத்து அந்த பயிருக்கு கிடைக்கின்றது. சாதாரணமாக நெல் கதிர் பறிந்து முத்துவதற்கு முன் வறட்சி பின் வறட்சி என்ற 2 நிலைகள் இருக்கின்றன. எந்த நிலையாக இருந்தாலும் வறட்சியை தாங்கி வளர்கின்ற பயிர் ரகங்களை நாங்கள் உருவாக்கி கொடுத்திருக்கின்றோம். அண்ணா 4, மதுரை 5. இப்பொழுது பின் வறட்சியை தாங்குவதற்கு மதுரை 6 என்ற நெல் ரகத்தை கிச்சடி போன்று நீண்ட அரிசியை உள்ள ஒரு ரகத்தை உங்கள் முன் வைத்திருக்கின்றோம். அது எங்கள் ஆராய்ச்சியினுடைய மாபெரும் பயன்பாட்டிலிருந்து கிடைத்தது. எங்கெல்லாம் பிபிடிக்காகவும் CR 1009க்காகவும் மட்டும் திரும்ப விதைகளை பெற்று பயிரிட்டு சில விவசாயிகள் நஷ்டமடைந்திருக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த நஷ்டத்திலிருந்து விடுபடுவதற்காக மாற்று ரகங்களாக நாங்கள் திருவூர்குப்பத்திலிருந்து TRM 13 என்ற ரகத்தை உங்களுக்கு உருவாக்கி தந்திருக்கின்றோம். அது மட்டுமல்ல, எங்கெல்லாம் நீர் அதிகமாக மழை பெய்து பயிர் மூழ்குகின்றதோ அந்த இடங்களெல்லாம் கிட்டத்தட்ட 25லிருந்து 30 நாட்கள் வரை தண்ணீரில் மூழ்கி இருந்து நல்ல அளவு உற்பத்தியை தரக்கூடிய வகையில் CR 1009க்கு சப்-1 என்ற ஒரு ரகத்தை உருவாக்கி கொடுத்திருக்கின்றோம். இது மட்டுமல்ல, உழவர்கள் பல நேரங்களில் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வருத்தத்தையும் எங்களிடம் சொல்லியிருக்கின்றார்கள். மழை பெஞ்ச உடனே எங்களுக்கு இடுபொருட்கள் கிடைத்தால் போதும், எங்களுக்கு எந்த உதவியும் வேண்டாம், நாங்கள் எந்த சப்சிடிக்கும் வரல, எங்களுக்கு தேவையான நேரத்தில் தேவையான பொருளை கொடுத்தா போதும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய தேவையாக இருக்கிறது. ஆகவே அரசோடு இணைந்து செயல்பட்டு நபார்டு உதவியுடன் கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய் முன் அனுமதி பெற்று விவசாயிகளுக்கு தேவையான விதை இடுபொருட்கள் எல்லாவற்றையும் சேகரித்து வைத்து ஜூன் ஜூலையிலேயே விவசாயிகள் கேட்கின்ற பொழுது கிடைக்கும் வகையில் அந்த ஏற்பாட்டையும் இந்த தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் துறையோடு இணைந்து செயல்பட்டு செய்து காட்டியிருக்கின்றது. இதையெல்லாம் சொல்லுவதிலே ஏன் நிறைவடைகிறேன் என்று சொன்னால், நிச்சயமாக விவசாயிகளுக்கு தேவையானவற்றை கொண்டு சேர்க்கின்ற பொழுது விவசாயிகளுக்கும் ஆர்வம் இருக்கும், உற்பத்தி பெருக்கம் இருக்கும், அவர்களுடைய வருவாயும் அதிகரிக்கும். நிறைய நேரங்களில் ஊடகங்கள் அனைத்துமே இளைஞர்களை விவசாயம் ஈர்க்கவில்லை, விவசாயத்தை விட்டு எல்லோரும் வெளியே ஓடுகின்றார்கள் என்று தான் சொல்லுகின்றார்கள். உண்மையிலேயே பார்த்தீர்களேனால் இன்றைக்கு ஐடியிலிருந்து விடுபட்டு இளைஞர்கள் விவசாயத்தை நாடி வருகின்றார்கள். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அதிக தொழில்நுட்பம் நிறைந்த உங்களுக்கு சொட்டு நீர் பாசனத்தோடு கூடிய பசுங்குடில்கள் அமைத்து நிறைவான வருவாயை பெறுகின்ற வகையில் காய்கறி உற்பத்தி நடைபெற்று வருகின்றது. சாதாரணமாக வெள்ளரி உற்பத்தி நடைபெற்று வருகின்றது, கத்திரிக்காய் உற்பத்தி நடைபெற்று வருகிறது, மலர்கள் உற்பத்தி நடைபெற்று வருகின்றன. அகில இந்திய அளவில் மலர்கள் உற்பத்தியில் தமிழ்நாடு முன்னிலை வகிக்கின்றது. அதற்காக இந்திய அளவிலே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் முதன்மை பரிசை பெற்றிருக்கின்றது. இதையெல்லாம் சொல்லுகின்ற பொழுது
ஒரு பயிரை ஒரு விவசாயி தேர்ந்தெடுக்கின்ற பொழுது தான் இருக்கின்ற இடத்தில் எந்த பயிரை எந்த நேரத்தில் பயிரிட்டால் அதிக வருவாய் கிடைக்கும் என்பதை தக்க நேரத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக எங்களுடைய வேளாண் பொறியியல் துறையிலிருந்து தினசரி செய்திகளை ஊடகங்கள் மூலமாகவும் குறுஞ்செய்திகளாகவும் தொலைக்காட்சிகள் மூலமாகவும் உங்கள் முன் வைக்கின்றார்கள். எதை தேர்வு செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் தான் முடிவு செய்து அதை தேர்ந்தெடுத்து பயிரிடுகின்ற பொழுது எங்கெல்லாம் இடர்பாடுகள் இருக்கின்றனவோ தமிழ்நாடு பூராவும் பரவி இருக்கின்றோம். எங்களிடம் 13 துறைகள் இங்கே பட்டப்படிப்புகள் இருக்கின்றன. கிட்டத்தட்ட 11 கல்லூரிகள் அரசு சார்ந்த கல்லூரிகள் இயங்கி வருகின்றன. 54 ஆராய்ச்சி நிலையங்கள் தமிழ்நாடு பூரா பரவி இருக்கு. அதில் 14 கிருஷி விக்யான் கேந்திரா என்ற உழவர் பயிற்சி மையங்கள் இருக்கின்றன. இவைகள் அத்துணையும் நீங்கள் அணுகி உங்களுக்கு வேண்டியவற்றை நிச்சயமாக பெற்றுக்கொள்ளலாம். எல்லா சிறுதானியங்களும் C4 என்று சொல்லப்படுகின்ற 4 கார்பன்களை உள்ளடக்குகின்ற தன்மை பெற்ற ரகங்களாக இருக்கின்றன. ஆகவே இதை அறிந்தோ அறியாமலோ நம்முடைய முன்னோர்கள் அதிகமாக பயிரிட்டு சத்துள்ள உணவாக பயன்படுத்தி இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, தானியங்கள் நம்முடைய தேவை. ஆகவே கோதுமையை நாம் அதிக அளவிலே பயன்படுத்தி வந்தாலும் கூட எங்கோ உற்பத்தியாகின்ற கோதுமையை தமிழகத்திற்கு கொண்டு வந்து மாவாக அரைத்து பல நிலைகளில் எல்லா மாநிலங்களுக்கும் திரும்பவும் அனுப்பி வருகின்றோம். அதிலே சம்பா கோதுமை என்றால் நமக்கு அதிக பிரியமாக இருக்கிறது. ஆகவே நீரிழில் இருக்கக்கூடிய கோதுமை ஆராய்ச்சி நிலையத்தோடு இணைந்து ஒரு ரகத்தை உருவாக்கி இருக்கின்றோம். பனி அதிகமாக உள்ள காலங்களில் நிச்சயமாக இந்த கோதுமையை தமிழகத்திலே பயிரிட்டு அதை நம்முடைய மாவு அரைப்பு ஆலைகளில் பயன்படுத்தி கொள்ள முடியும். பழைய காலத்தில் தான் நெல்லுச்சோறுக்கு ஓடிக்கொண்டிருந்த காலம் போய் இன்றைக்கு சத்துள்ள உணவாக சிறுதானியங்களை நாடி எல்லோரும் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். அதற்காக நாங்கள் கிட்டத்தட்ட இந்த ஆண்டில் மட்டும் 17 டன் விதைகளை உருவாக்கி விவசாயிகளுக்கு கொடுத்து 70,000 டன் நாம் உற்பத்தி செய்திருக்கின்றோம். ஆகவே எந்த அளவிற்கு நம்மால் அதிக அளவு உணவு உற்பத்தி செய்ய முடியுமோ அதை செய்து காட்டுவதற்கு பல்கலைக்கழகம் முன்னின்று செயல்பட்டு வருகின்றது. உங்களின் தேவையை பூர்த்தி செய்வதற்காக நாங்கள் உழைக்கிறோம். எங்கள் உழைப்பையும் புரிந்து கொண்டு எங்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்வதிலே உண்மையிலேயே பெருமகிழ்வு அடைகின்றேன். நன்றி, வணக்கம். சரிங்க சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். 3/6/2015 புதன்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. நாட்டுக்கோழி வளர்ப்பில் பெண்களின் பங்கு குறித்து ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் தாலுகா கொலப்பலூர் கிராம விவசாயி எம் காந்திமதி அவர்கள் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரம். அலங்கார மீன் வளர்ப்பு குறித்து தஞ்சாவூர் மாவட்டம் தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழக மீன்வள பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் வி செந்தில்குமார் அவர்கள் தரும் விளக்கம். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் ஈரோடு உழவர் சந்தை செயல்பாடுகள் குறித்து ஈரோடு மாவட்டம் வேளாண் வணிகம் மற்றும் வேளாண் விற்பனை துறையின் துணை இயக்குனர் ராமசுப்பிரமணியன் மற்றும் ஈரோடு மாவட்ட உழவர் சந்தை வேளாண் அலுவலர் எஸ் சண்முக சுந்தரம் அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.